ஏன்னா பாஞ்சராத்திர ஆகமத்தில் வரக்கூடியது பெருமானுடைய பிரதிஷ்டைகள். எப்படி பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிருக்கா அப்படின்னா 5 இடம் பிரதிஷ்டை பண்ணிருக்கா. எல்லாமே நம்மளுடைய வசதிக்காக ஒன்னொன்னும் நம்ம சொல்றோம். நின்றான், இருந்தான், கிடந்தான், அமர்ந்தான் அப்படின்னு எல்லாமே கோலங்கள் நாம் பார்க்கச்சே அந்த பிரதிஷ்டாவதாரங்கள் பாஞ்சராத்திரத்தில் எப்படி இருக்கு. ஸ்தாபனா அப்படின்னு சொல்லுவார். ஸ்தாபனம்னா நின்று இருக்கிறது. நின்ற கோலத்தில் பெருமாள் நமக்கு சேவை சாதிப்பது அப்படின்னு ஸ்தாபனம். முதல்ல எல்லாத்தையும் சொல்லுவா இல்லையா, ஸ்தாபிதம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்தாபனம் பண்றது அது நின்ற கோலத்தில் அமைந்தது. அடுத்தது நின்னாச்சுன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் சிரமப்பரிகாரம் பண்ணிக்கணும் இல்லையா. நின்ற கோலத்துக்கு அடுத்தது அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலம்னா அஸ்தாபனா. அஸ்தாபனா நின்ற கோலம் அல்லாததுண்டு அஸ்தாபனா. அது அடுத்தது அஸ்தாபனான்னு சொல்லிட்டோம். அமர்ந்த கோலம் அடுத்தது என்ன, அமர்ந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சிரமப்பரிகாரம்னா படுத்துக்கணும். சயன திருக்கோலம்னு சொல்லுவா. சம ஸ்தாபனங்கள், அதுக்கு சமஸ்தாபனான்னு பேரு. அந்த ஸ்தாபனமே நம்ம உடல் சமமாக இருக்கக்கூடியது சமஸ்தாபனா. சயன திருக்கோலமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இந்த பாஞ்சராத்திர விரேஷங்களில் பாஞ்சராத்திர ஆகமத்தில் வரக்கூடிய ஸ்தலங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ சில இடத்துல நம்ம பார்க்குறோம் கருடாரூடனா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதை பரஸ்தாபனா. பிற ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடியது. வாகன ரூபியாக இருக்கக்கூடியவன், வாகனங்களில் பற்பல ரூபங்களில் ஆரோகணித்து இருக்கக்கூடியவனாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய இடங்கள் பரஸ்தாபனா. சரி, இதற்கு அடுத்தது என்னன்னா பிரதிஷ்டானான்னு ஒன்று இருக்கு. சன்மார்ச்சியுடன் அமைந்து நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய. இப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தில் நமக்கு ஏற்றாற் போல 5 வகையான பிரதிஷ்டைகளை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இவ்வளவுதானா நம்ம பார்க்கறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இப்போ வேதங்களைத்தான் பகவான் ரூபியாக நமக்கு சொல்றான். வேதங்கள் தான் எல்லாத்துக்குமே பிரமாணம். வேதஸ்வரூபன் அப்படின்னு சொல்லுவார் பெருமாள். வேதஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், அந்த வேதத்தை நிர்மாணம் செய்தவன், வேதத்தையே ஸ்தாபிதம் செய்தவன், வேதத்தை இந்த உலகத்துக்கு அளித்தவனே பெருமாள் தான். அந்த வேத ஸ்வரூபி 2 பெரும் பிரிவா வேதத்தை பிரிக்கலாம். ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று பிரம்மகாண்டம் அப்படின்னு. ஏன் சொல்ல வரேங்கிறது புரியும். கர்மகாண்டம் அப்படின்னா இப்போ ஒரு கர்மாவை செய்யறது, ஒரு வேள்வி செய்யறது, தவம் செய்யறது, தானம் செய்யறது, இப்படி அவற்றை செய்யும் முறையும் விஷ்ணுவுக்காக. யாருக்காக? பரமாத்மாவான விஷ்ணுவுக்காக வேள்வி செஞ்சு, தவம் செஞ்சு, தானம் செஞ்சு, அதன் மூலியமாக அவனை அடைவது, அதுதான் கர்மகாண்டம் அப்படிங்கிறது. நீங்கள் மற்றதெல்லாம் குழப்பிக்காதீங்க. ஏன்னா பாகவதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு வருது. அதையும் எதையும் குழப்பிக்காதீங்க. பாகவதம் தவிர பல இடத்துல இந்த காண்டங்கள் வருது. ஸோ அதனால் அதையும் எதையும் குழப்பிக்காதீங்க. இது வேதத்தினுடைய பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடியது. இதை சொல்லக்கூடியது எது? மனுஸ்மிருதி. மெயினாக சொல்லக்கூடியது மனுஸ்மிருதி. அடுத்தது பிரம்மகாண்டம். இந்த பிரம்மகாண்டம் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இந்த பிரம்மகாண்டம் பிரம்மம் அப்படின்னாலே ஒரு தனித்துவம் நிறைந்தது, பிரம்மாண்டம் நிறைந்தது இல்லையா. இது என்னது? அவனை சொல்வதற்கு அவனுடைய திருமேனி குணங்களை சொல்வது, அவனுடைய அழகை சொல்வது, அவனை அடைவதற்கான உபாயங்களை சொல்வது, என்றென்றும் நாம் அவனுக்காக இருக்கிறோம், அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்க வருவது. இது என்னது? இதிகாச புராணங்கள் சொல்வது. இது பிரம்மகாண்டம்னு சொல்லுவார். இதன் மூலியமாக, இதிகாச புராணங்கள் மூலியமாக நாம் அவனை அடைய வேண்டி அர்ச்சாவதார ரூபமாக நமக்கு அருள் பாலிக்க இந்த 108 திவ்யதேசங்களில் அவன் சேவை சாதிக்கிறான். அடுத்தது பார்ப்போம். இந்த 108 திவ்யதேசம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இப்போ நாம் வேதம்னு பார்த்தோம். அந்த வேதத்தில் முக்கியமானது 3: திருமந்திரம், துவயம், சர்வஸ்லோகம். அந்த நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம திவ்யதேசத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா அது மனசில் வந்துடுத்து. இந்த வேதம்னு சொல்லச்சே திருமந்திரம் அப்படின்னா அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரத்தை சொல்லக்கூடியது கோயில்னு சொல்லுவாள். இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா கோயில், பெருமாள் கோயில் திருமலைன்னு சொல்லுவாள். கோவில் அப்படின்னாலே அஷ்டாட்சர மந்திரத்தின் ஸ்வரூபியாக
சொரூபத்தை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருப்பது ஸ்ரீரங்கம். அடுத்தது பெருமாள் கோயில். இது துவயமந்திரத்தை சிறப்பை சொல்லக்கூடியதாக. பெருமாள் கோயில் அப்படின்னா காஞ்சி தேவப்பெருமாளை பற்றி சொல்லக்கூடியதுதான் பெருமாள் கோயில். நமக்கெல்லாம் தெரியும் திருமலை அப்படின்னா திருவேங்கடநாதன், வேங்கட மாமலை, அதுதான் திருவேங்கட மாமலை தான் திருமலை. அது சர்வஸ்லோகத்தினுடைய விளக்கமாக இருக்கக்கூடியது. இது மூன்றும் மகா உத்தமமாக நாம் சேவித்து விட்டு வரக்கூடிய ஸ்தலங்கள். கோலங்களாக திருமாலினுடைய அவதாரத்தை சொல்ல வந்த ஸ்தலங்கள் 108 நின்ற திருக்கோலம்னு சொல்லுவார். இந்த நின்ற திருக்கோலம்னா பெருமாள் நின்றது 4 கைகளோட, கதையோட, 2 கைகளோடு இருக்கலாம். பல இடங்களில் நின்ற திருக்கோலமாக, அது ராமனாக இருக்கலாம், நரசிம்மராக இருக்கலாம். இப்படி நின்ற திருக்கோலமாக காட்சி தருவது, பெருமாள் காட்சி தருவது 67 விதேசங்கள் நமக்கு. சரி சுவாமி, நின்ற திருக்கோலம் அப்படின்னா எந்த பக்கம் காட்சி தரார், நாம் எந்த பக்கம் பெருமாளை சேவிக்க முடியும்னா அதில் 39 திவ்யதேசங்கள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். 67 நின்ற திருக்கோலத்தில் 39 திருக்கோலம், 39 திவ்யதேசங்கள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். அடுத்ததாக தெற்கு நோக்கி 14 திவ்யதேசங்கள் சேவை சாதிக்கிறார். 12 திவ்யதேசங்கள் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். 2 திவ்யதேசங்கள் வடக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இதனுடைய டீட்டெயிலாம் நம்ம ஒவ்வொரு திருக்கோயிலையும், அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கோவில் அப்படின்னா ஏன் நம்ம கோயிலை போய் பார்க்கணும், என்ன ரீசன், பெருமாள் நமக்கு எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறார். இதுல கிழக்கு நோக்கி நின்ற திவ்யதேசமாக நின்ற கோலத்தில் இருக்கிறது 39, மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிற திவ்யதேசமாக நின்ற கோலத்தில் 12, தெற்கு நோக்கி சேவை சாதிக்கிறது திவ்யதேசமாக 14 திவ்யதேசம், வடக்கு நோக்கி 2 திவ்யதேசங்கள்னு பார்த்தோம். இப்போ நின்றாச்சு, நம்ம சொன்ன வேண்டிய ஸ்தாபனா ஆயிடுத்து. அடுத்தது என்னது, அஸ்தாபனா, என்ன, அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் 17 திவ்யதேசங்கள். முதல்ல 67 பார்த்தோமா, இப்போ அடுத்தது 17. இந்த 17 கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் 13. மேஜர் பார்ட்டு கிழக்கு நோக்கி போயிடுத்தோம். எதுலேயுமே மேஜர் பார்த்தெல்லாம் கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தோம் 33 திவ்யதேசங்கள் கிழக்கு நோக்கி. இதில் அமர்ந்த கோலத்தில் 13 திவ்யதேசங்கள் கிழக்கு நோக்கி. அடுத்தது மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் 3. வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய திவ்யதேசம் அமர்ந்த கோலத்தில் 1. இதுவே 17 ஆயிடுத்து. அதனால என்ன, தெற்கு நோக்கி திவ்யதேசம் அமர்ந்த கோலத்தில் இல்லை இந்த 108 திவ்யதேசங்கள்ல. சரியா? அடுத்தது நின்றான், இருந்தான், கிடந்தான், சமஸ்தாபனா. அது என்னது, சயன திருக்கோலம்னு சொல்லுவோம். சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் 24 திவ்யதேசங்கள். நம்ம ஞாபகம் வச்சுட்டா போறோம். 24 மந்திரங்கள், 24,000 ஸ்லோகங்கள். அந்த 24,000, அந்த 24ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு இடத்துல அது உபயோகப்பட போகிறது, நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 24 சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களில் 18 திவ்யதேசங்கள் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், 3 மேற்கேயும் 3 தெற்கேயும், மற்றும் 18 24 மேற்கே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். மேற்கு நோக்கி சயன திருக்கோலம் இருக்கக்கூடியது 3, தெற்கு நோக்கி சயன திருக்கோலமாக இருக்கக்கூடியது 3ஆக 24 திவ்யதேசம் சயன திருக்கோலத்தில். வடக்கு நோக்கிய திவ்யதேசங்கள் சயன திருக்கோலத்தில் இல்லை. அடுத்தது ஒரே சன்னதியில நின்றான், இருந்தான், கிடந்தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய திவ்யதேசங்கள் திருநீர்மலை எடுத்துக்கலாம், திருக்கோட்டியூர், மதுரை, கூடலழகர், திரு அல்லிக்கேணி, அல்லிக்கேணி குளத்திரையன், அல்லிக்கேணி. இப்படிப்பட்ட ஆல் 3 நின்றான், இருந்தான், கிடந்தான் திவ்யதேசங்கள் இவைதான். இப்போ பார்த்தோம் சயன திருக்கோலம்னா என்ன சொன்னோம். சயனம்னா நம்ம பார்க்கலாம், சில பேர் பெருமாள் கையே தலைக்கு கீழே வச்சுட்டு இருப்பார், வெளியில் வச்சுட்டு இருப்பார். இப்படி சயனத்திலேயே பலவிதமான சயனங்கள் உண்டு. அது என்னென்னு பார்க்கலாம். சயன திருக்கோலம்னா ஜலசயனம், ஜலத்தில் சயனமாக இருக்கக்கூடியது. ஸ்தல சயனம், ஸ்தல சயன பெருமாள்னு சொல்லுவோம், ஸ்தல சயனம். அடுத்தது புஜங்க சயனம். இதை பெரியவா என்ன சொல்லுவாங்க, சேஷ சயனம்னு சொல்லுவது. புஜங்க சயனம், சயனத்திலே எவ்வளோ இருக்கு பாருங்க. அடுத்தது உத்தியோக சயனம். அப்பயே பெருமாள் தெரிஞ்சிருக்கு. பல பேர் இப்போ உத்தியோகத்தெல்லாம் நிறைய பேர் போயின்னு இருக்கா, அவளுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதெல்லாம்
தான் அனுசரித்து போகணும்னு பெருமாளே இப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கார் போல் இருக்கு. உத்தியோக சயனம் அப்படின்னு இதெல்லாம் ஒவ்வொரு கோலத்தில் பார்க்கச்சே நம்ம சின்ன சின்னதாக விரிவாக பார்க்கலாம். அடுத்தது வீரசயனம். இப்போ அஷ்டலக்ஷ்மியில் பார்க்கணும் இல்லையா, வீரலக்ஷ்மி அப்படின்னு. அந்த மாதிரி வீரசயனம், சயனத்திலே வீரசயனமாக பெருமாள் படுத்துட்டா தான் அது வீரசயனமாக இருக்கும். நாமெல்லாம் படுத்தணும்னா வெறும் சயனமாயிடும். அடுத்தது யோக சயனம், சயனத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அடுத்தது தர்ப புல் இருக்கு இல்லையா, அந்த தர்பத்தின் மேல் கிடப்பவன் தர்பசயனம். அடுத்தது பத்திரசயனம், பத்திரசயனம். அடுத்தது நம்ம முதல்ல பார்த்தோம் வீரசயனம், உத்தியோக சயனம், மாணிக்க சயனம். அவ்வளவு அழகாக இருக்குமா மாணிக்க சயனம். அடுத்தது உத்தான சயனம். இப்படி 10 விதமான சயனங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கச்சேவே ஆழ்வார் பாடினது கரெக்டு தான் சொல்கிறது. பச்சைமா மலைமேல்மேனி பவளவாய் செமல கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, இந்த ஒரே ஒரு கோலம், இந்த சயனத்திருக்கோலம் மட்டும் இல்லை, உன்னை நான் பார்க்குறேன் இல்லையா, இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்ல தோன்றது. என்ன பண்ணுறது? இப்படி உகந்து வழிபடும் தைலங்கள். அர்ச்சாவதாரத்தினுடைய மாண்பை பார்த்தோம், அர்ச்சாவதாரத்தினுடைய நிலைமையை பார்த்தோம்.